ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஆர் ஐயப்பன் vlogs. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பேச விடுங்கடா. விட மாட்டான். சாப்பிட போகிறோம். யார் கூட? இதோ அந்த வர பொண்ணு கூடயா? வண்டியா? ஓகே கைஸ், நாங்கள் போகிறோம். போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு தான் போகிறோம். சாப்பிட போகிறோம் கைஸ். ஆசைப்படுறேன். சாப்பிட்டு ஏன் போட போகிறேன் கைஸ். சாப்பிட்டு பாருங்கள் வண்டிக்காரன் எப்படி வரான் பாருங்கள். இதெல்லாம் ரூல்ஸே மதிக்க மாட்டானுங்க. இங்கே 40க்கு மேலே போகவே கூடாது. பண்ணுற மாதிரியே பேசலாம். கரெக்ட். நாங்கள் வண்டி போகிறேன். இந்த மெஸ் உள்ள போய்ட்டு. ஓகே ஃபைன். அதுதான் எங்கள் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்களேன். அந்த 2 வயசானவங்க அந்த ஆண்டிஸ் ரொம்ப நாளாக அங்கே இருக்காங்க. இங்கே நீ பண்ணுறல இதே வேலையை மெஸ்ஸில் வந்து இதே மாதிரி பண்ணுறேன். பண்ணி என்ன பண்ணுறது? அந்த வந்தோடனே தூக்கி பண்ணுறேன். அப்பா சாப்பாடு தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். என் மூஞ்சி லிக்கானா. ஆப்பா இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதான். ஆப்பா உனக்கு இருக்கான். என்டா இப்படி பண்ணிட்டான். ஆப்பா அப்பா அப்பா தெரியாம பண்ணிட்டான். எண்ட தெரியாம பண்ணிட்டான்னு கேள்றாடி. எண்ட தெரியாம பண்ணிட்டானா? என்ன தெரியாம பண்ணிட்டான். பேலன்ஸ் மெஸ்ஸில் போய் கண்டினியூ பண்ணுறோம். மெஸ்ஸில் போய் நாங்கள் சாப்பிடும்போது துண்ணும்போது கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நமக்கு அது டூல்ஸா டோலிஸ்லாம் எடுத்துறாடி பாருங்க கைஸ். பார்த்துக்கோங்க. பையன் இங்கே பாருங்க. அங்கிள் என் சேனலில் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கான். பார்த்துக்கோங்க. உங்கள் பையன் இப்படி தான் மெஸ்ஸுக்கு வர கேப்பில் டோலிஸ் பார்க்குறான். நான் கேளுங்க. அவருக்கு தெரியும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தோலை கட்டு அலையுது. பொம்பளை சோக்கு இல்ல அப்படி சொல்லாத. On your marks. Get set. Go. Ayappan for athletics. The next morning. ஐயப்பா மேல குதிப்பேன். இல்ல எனக்கு புரியல. ஏய் வாடா எப்படி? டே வாடா. படுத்தாதடா. ஒரு 5 நிமிஷம் அவனை எத்தனை வரலாம். இது தொங்க எடுக்கிறியா? இதில் தொங்குறியா? ஏற்கனவே கேமரா இருக்கு. இது என்னது தெரியாது. நான் எத்தனை தான் இருக்கேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். போட்டோ ஏறாடி. நாட் பேடா. நேற்று இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டு போயிட்டேன் பாதியில். ஏனாலும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டு போயிடுறான். பாதி பேரை கட் பண்ண நான் என்ன படமா எடுக்கிறேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா. வா ஏதோ பண்ணும். ஆட்டம் பம்பரக்கட்டை யாருன்னே தெரியல. வா போலாம் வா. இந்த போயிட்டு காலேஜை சுற்றி காமிச்சிட்டோம். வாழ்க்கை என்பது கேமரா வாழ்க்கை வாடகைமா. வாழ்க்கைனா வாழணும் ப்ரோ. இந்த பொண்ணுங்களை பார்க்கறது, டூலிஸை பார்க்கறது வேலையே வச்சுக்க கூடாது. இப்போதான் ஒரு பொண்ணு இவனை அசிங்கமாக கேட்டு அமுச்சு விட்டுருக்கு. என்னையா உண்மையா? என்ன கேட்கல. நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசினேன்டா. ஒரு ஃபோன் வந்து பேசினேன். ஹலோ நீ ஃபோன் பண்ணிப்பியா? இருங்க, எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக பெஞ்சு அந்த இதில் தான் இருக்கேன். கேட்குதுடா. நீ எங்கே இருக்க? இவன் எங்கே போகிறான்? போயிட்டானுங்க 2 பேரும். நாங்களா வர்றோம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது? ஆர் பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம்.
காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ் நம்ம பசங்க வருஷம் நீங்க அந்த 2-3 வாட்டி எடுக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் எல்லாத்தையும் சேர்த்து போடுற மாதிரி வச்சுக்காது. ஒரு வீடியோ எடுத்தா ஒரு நாளோட வீடியோ. சரி கண்டிப்பாக அங்கே வெள்ளையாக போகிறது ஒரு பையன் நினச்சிட்டு இருப்பீங்க. டேய் பையா டே மஞ்சள் சொக்கா அது பொண்ணுங்க ஓகேவா? அது பொண்ணு பாரு அடிக்குது பாருங்க. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஓகே காய்ஸ் இது வந்து எங்கள் காலேஜில் ஒரு முக்கியமான ஸ்பாட். கரெக்டு அதுதான் லேடிஸ் ஹாஸ்டல். பட் எங்கள் காலேஜில் இது ஒரு முக்கியமான இடம். ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் இங்கே தான் இருப்போம், சுற்றின்னு இருப்போம், விளாண்டுன்னு இருப்போம், ஜாலியாக இருப்போம். அவ்வளோதான். பாருங்கள் மரம் காற்று ஃபுல்லாக அங்கே ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் வந்து நாங்கள் எப்பயும் கும்பிடலாம் மாட்டோம், கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம் எப்பயுமே. அவ்வளோதான். குடிச்சிருக்கேன் சார். அப்புறம் வேறு என்ன ஜாலியாக இருக்கும். இங்கே பக்கத்துலேயே தான் அந்த ஃபார்ம் இருக்குது. ஸோ மாடு ஆடு பசு எல்லாம் வரும். நாங்கள் பாட்டு ஜாலியாக இருப்போம். யூடியூப் ஐடியோட ஓனர் இவர் தான், ஏஆர் ஐயப்பன். தெரியும் இவன் யார் கரெக்ட். ஓகே ஏஆர் ஐயப்பன் vlogsக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இவ்வளோதான். எங்கள் காலேஜ் இவ்வளோதான் இல்லை, எங்கள் காலேஜில் வந்து இது ஒரு முக்கியமான ஸ்பாட். நாங்கள்லாம் ஆமாம் நைட் ஆனால் இங்கே தனியாக வந்தீங்கன்னா ஒரு பொந்தில் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேணாம். நீங்கள் பாட்டு நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்றுன்னு இருங்க. ஆவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாருங்க மச்சான்ஸ்ல எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கானுங்க பாரு. போடுறாங்க என்ன நினைப்பாங்க? எதுக்கு படிக்க போல அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்க ரீல்ஸ் பார்க்குறான். படிக்க அமிச்சா அவங்க வீட்டில் ஒரு ரீல்ஸ் பார்த்து அவள் ஹாஸ்டல்றான். எங்கள் வீட்டில் தான்டா படிக்க அமைச்சிருக்கான். என்ன படிச்சுருந்தா இப்போ வந்து டைம் பாருங்க 3 மணிக்கு யார் படிப்பா? இவன் எதுக்கு சொல்கிறான்னா இப்போ அவன் சும்மா உட்காந்துருக்கான், நான் படிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்காக அவன் சொல்கிறான். நம்பாதீங்க யாரும். என் மச்சான்லாம் பாருங்கள் படிக்கவே மாட்டான், ஆனால் சென்டம் எத்துடுவான். கேமரா ஃபோனை கீழே போட்டேன். அவன் கவலை அவனுக்கு. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், கேமரா கீழே போட்டுச்சு சாரி ஃபோனு கீழே போட்டால் ஃபோனு ஒஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததான் கட் பண்ணி டைலாக் போடுவேன். நீ ஏன் டைலாக் போட்டுக்கிறேன்? பரவாயில்ல விட்டு அசிங்கம் பண்ணணும். ஐயா ஒரு சின்ன திருத்தம், இவர் வாய் அப்படி வைக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயா. பாருங்க என்னென்ன ரீல்ஸ் வேறு ஏதாவது ரீல்ஸ் பார்ப்போம். பாருங்க என்ன பண்ணுறது. எதாவது பேசுறீங்க? வாயில் என்ன வச்சிருக்கு? ஆமாம் ஆம்பளை குரல் தெரிஞ்சுன்னு பேச மாட்டான். சத்தமாக பேசு, சத்தமாக பேசு. ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, பாய் சொல்லு. நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானே? இல்லை நான் பொண்ணு. அப்படியே எல்லாரையும் கவர் பண்ணி பார்ப்போம். நான் பொண்ணு. ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு நினைக்கிறேன். வீரனே சுராதி சூரனே இங்கா ஆமாம் அந்த குழம்பு குச்சிதுன்னு நீங்கள் கிளம்பிடலாமா இங்கேருந்து? கைஸ் இங்கேருந்து கிளம்பிடலாமா? குழவி சாரி டு டெல் தட் ஐயப்பன்ஸ் காது இஸ்க்கு அவுட்டு. காதில் குழவி குத்திடுத்து. ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு சுண்ணாம்பு வைப்பாருன்னு நினைக்கிறேன். பட்டுச்சா? ஸோ அப்போ பிரச்சனை இல்லை கைஸ், ஐயப்பா சேஃப். பட் ஆனால் ஊர்ற மாதிரியே இருக்கு. நாய் மாதிரி பண்ணுறான். உட்காந்து அப்படியே கிளம்ப போதும். டைம் ஆச்சு. அப்படியா ஆம்பளை? ஏன் அந்த பாட்டு இன்னொரு வெடிவிடா? ஏன் இன்னும் உத்து பார்க்குறான். ஃபர்ஸ்ட்லேருந்து வெயிடா? சும்மா ஆடுறா. அதே மாதிரி சுற்றி யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம்.
என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பொண்ணுங்கிட்ட பேசுறதுன்னு பண்ணிக்கிட்டேன் நான். அது பொண்ணு கரெக்டு தான். அப்படியே அந்த கேமராவில் பார்த்து நம்மளை பச்சை ரொம்ப கேட்பாங்க. நேரம் உட்காந்து பாருங்கடி மதிக்க மாட்டீங்களாடி. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வரும். ஓகே காய்ஸ், நாங்கள் லேடிஸ் ஹாஸ்டல் முன்னாடி உட்காந்தா எங்களை தப்பாக நினச்சிப்பாங்க. நாங்கள் அப்படிப்பட்ட பசங்க கிடையாது. என் மச்சான் பாருங்கள், நல்ல பையன், முன்னாடி கிளம்புறான். என்னம்மாம்மா நம்ம அப்படிப்பட்ட பசங்களாரா? என்னது முன்னாடி கிளம்புறான் அவன் பெண்கள் இதுனோட சரி வேண்டாம். ஆமாம், பெண்கள்னாலே அவன் வேணான்னு ஓடிடுறாங்க. அவன் என்னன்னே தெரில. அப்படி தான் காலேஜ் வந்து ஒரு பொண்ணை பார்த்தான். காலேஜ் பொண்ணை பார்த்தேன். எதுக்கு பார்த்தான்னு தெரில. சரிங்க, நான் காலேஜ் வந்தேன், பெண்களை பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஒரு செம்மையான என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. லவ் என்ன சரியாண்டா உங்களுக்கு? அதுவே எனக்கு இப்போ தானே